வெகு காலத்திற்கு முன்பு நீனவா என்ற ஊரில் 1,00,000க்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் சிலை வணக்கம் செய்து அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வழிகாட்ட யூனுஸ் நபி அலை அவர்களை அனுப்பினார். நபி அவர்கள் பல ஆண்டுகள் மக்களிடம் சென்று, அல்லாஹ் ஒருவனே, சிலைகளை வணங்காதீர்கள், நல்லவர்களாக இருங்கள் என்று போதித்தார்கள். சிலர் கேலி செய்தார்கள். யூனுஸ் நபி மிகவும் வருத்தமடைந்து, இனி இவர்கள் நம்ப மாட்டார்கள், அல்லாஹ் தண்டனை அனுப்புவான் என்று நினைத்து அனுமதி கேட்காமலேயே ஊரை விட்டு கோபமாக புறப்பட்டு சென்றார்கள். கடற்கரைக்கு வந்து ஒரு கப்பலில் ஏறினார்கள். கப்பல் கடலில் செல்லும் போது பெரிய புயல் வந்தது. கப்பல் ஆடி ஆடி மூழ்கப் போகிறது. கப்பலில் அதிக எடை இருக்கிறது, ஒருத்தரை கீழே போட வேண்டும். சீட்டு போட்டார்கள். யூனுஸ் நபியின் பெயர் வந்தது. அவரை கடலில் தூக்கி போட்டார்கள். அப்போது அல்லாஹ்வின் கட்டளையால் ஒரு பெரிய திமிங்கல மீன் வந்து யூனுஸ் நபியை ஒரே விழுங்கில் விழுங்கியது. நபி மீன் வயிற்றில் இருட்டில் அடைபட்டார்கள். மிகவும் பயந்தார்கள். அங்கு நபி தன் தவறை உணர்ந்து மனமுருகி அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ் நபியின் துஆவை ஏற்று மீனுக்கு கட்டளையிட்டான். திமிங்கலம் நபியை கரையில் கொண்டு வந்து போட்டது. இதற்கிடையில் நீனவா ஊர் மக்கள் வேதனையின் அறிகுறியை கண்டு பயந்து அல்லாஹ்விடம் மன்னித்துக் கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். யூனுஸ் நபி திரும்பி வந்து மக்கள் நம்பிக்கை கொண்டதை கண்டு மகிழ்ந்தார்கள்.